அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணுன்ட்டு எல்லாமல்ல ஆண்டவனை நான் வேண்டிக்கிறேன். நேராக டாபிக் போயிடலாம். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த டாப்பிக்கில். நான் உங்களுக்கு சொல்கிறது போல் எதில் முதலீடு செய்வது, எப்படி சேமிப்பது அப்படிங்கிறத சொல்கிற மாதிரி எனக்கு 30 வயசில் யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா நான் மிகப்பெரிய செல்வந்தராக இருப்பேன். அப்படி யாரும் எனக்கு சொல்லலை அப்படிங்கிறது ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக இருக்குது. அதனால் அந்த மைனஸ் பாயிண்டெல்லாம் களைஞ்சி எடுக்கணும் அப்படிங்கிறனால தான் இந்த சேனலே ஆரம்பித்தேன். அதனால் நீங்கள் நீண்ட கால அடிப்படையில் செல்வந்தராகணும், எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும் என்பதே இந்த சேனலின் நோக்கமாகும். அதே போல் ஒன்றை புரிஞ்சுங்க, அருள் இல்லாருக்கு அவ்வுலகில் இடமில்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகில் இடமில்லை என்பது பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் எப்படியோ கஷ்டப்பட்டு மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு 1.5 லட்சம், ஷேர் மார்க்கெட்டில் ஒரு 1 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நீண்ட கால அடிப்படையில் செல்வந்தராகிடுவீங்க. உங்களுடைய குழந்தைகளுடைய திருமணம், உங்களுடைய ஹையர் எஜுகேஷன், குழந்தைகளுடைய ஹையர் எஜுகேஷன்லாம் ஈஸியாக மீட் அவுட் பண்ண முடியும். உங்களுக்கு ஏதாவது ஒரு அவசர தேவைனாலும் அது ஈஸியாக மீட் அவுட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ என்னுடைய மியூச்சுவல் ஃபண்டு ஒரு 6 ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். அது ஒன்று ஒன்றா பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஆக்சிஸ் ப்ளூ சிப் ஃபண்டு குரோத்து, அதுக்கடுத்தது ஆக்சிஸ் மிட் கேப் ஃபண்டு குரோத்து, அதுக்கடுத்தது ஆக்சிஸ் க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்டு குரோத், அதுக்கடுத்து மிரா அசட் மிட் கேப் ஃபண்ட் குரோத், மோதிலால் ஓஸ்வால் மிட் கேப் 150 இண்டெக்ஸ் ஃபண்ட் குரோத், நிப்பான் ஸ்மால் கேப் 250 இண்டெக்ஸ் ஃபண்ட் குரோத். இந்த மாதிரி ஒரு 6 ஃபண்டை தான் நான் வச்சுருக்கேன் என்னுடைய போர்ட்ஃபோலியோவில். அதனால் நான் சொல்கிறேன்ட்டு இது பண்ண வேணாம், நீங்கள் யோசனை பண்ணி கன்சிடர் பண்ணுங்கள். இந்த 6 மியூச்சுவல் ஃபண்டும் ஏறக்குறைய நான் 3 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ 77% எனக்கு லாபம் கிடச்சிருக்கு. வருஷம் பார்த்திங்கன்னா 24 to 25% லாபம் கிடச்சிருக்கு. அதனால் நீங்கள் யோசனை பண்ணுங்கள். மாதம் ஒரு 10,000 ரூபா சம்பாதிக்கிறீங்க, 10 to 15,000 சம்பாதிக்கிறவங்க தான் இன்றைக்கி ஒரு 60% நம்ம இந்தியாவில் இருக்காங்க. அதனால் அவங்க மாதம் ஒரு 1000 to 1,500 ரூபா சேமிக்கலாம். ஒரு 1000 ரூபா சேமிக்கிற மாதிரி இருந்தால் ஆக்சிஸ் மிட் கேப் குரோத்து டைரக்ட் பிளானில் போட்டுங்க. நிப்பான் ஸ்மால் கேப் 250 இண்டெக்ஸ் ஃபண்டு டைரக்ட் பிளானில் போட்டுங்க. ஒரு 1,500 ரூபா முடியுங்கும் போது 3 ஃபண்டாக பண்ணிங்க. ஆக்சிஸ் மிட் கேப், நிப்பான் ஸ்மால் கேப் 250 இண்டெக்ஸ் ஃபண்டு குரோத்து, மோதிலால் ஓஸ்வால் 150 இண்டெக்ஸ் மிட் கேப் ஃபண்ட் குரோத். இந்த மாதிரி ஒரு 3 ஃபண்டில் பண்ணிக்கலாம். மேலும் நிறைய வருமானம் இருக்குங்க. ஒரு லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்பாக அப்படியே பிரிச்சிங்க 3 அல்லது 6 ஃபண்டில் போட்டுங்க. 60 வயசுக்கு மேலே இருக்கீங்க, ஒரு லம்சமாக போடுறது தான் கொஞ்சம் நல்லது. இது என்னுடைய கருத்து. அந்த மாதிரி பண்ணிங்க. இப்போ ஒரு 18% லாபங்கிறது இந்த 6 ஃபண்டுமே கொடுத்துரும். ஏன்னா நான் எனது 24 to 25% கொடுத்துருக்கு. லாங் டேர்மையும் அந்த அளவுக்கு 18% கொடுத்துருங்கிறது தான் என்னுடைய ப்ரிடிக்ஷன். அப்படிங்கும் போது நம்ம மாதம் ஒரு 500 ரூபா 18% இன்ட்ரெஸ்ட்டில் 5 வருஷம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம கிடைக்கக்கூடிய தொகை பார்த்திங்கன்னா 4,60,60,000 ரூபா கிடைக்குது. அதே 1,500 ரூபா 18% இன்ட்ரெஸ்ட்டில் 15 வருஷத்துக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் நம்மளுக்கு 13,79,000 கிடைக்குது. 15,000 மாதம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் 18% இன்ட்ரெஸ்ட்டுக்கு 15 வருஷத்தில் 1,38,00,000 நம்மளுக்கு கிடைக்குது. அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பாருங்கள், ஆக்சுவலி மியூச்சுவல் ஃபண்டு கால்குலேட்டருடைய கால்குலேஷனை சைடில் போட்டுகிட்டே இருக்கேன், அப்படியே பார்த்துங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்ம நீண்ட கால அடிப்படையில் நம்ம செல்வந்தர் ஆக முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. மியூச்சுவல் ஃபண்டில் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரிஸ்க்கு குறைவு. ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் ஃபண்டு மேனேஜரெல்லாம் பார்த்துக்கிறாரு. இதை செபி கண்காணிக்குது. அதனால் நம்ம பயப்பட தேவையில்லை. இதில் ரிஸ்க்கு குறைவுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. ஷேர் மார்க்கெட்டில் என்னென்னா நம்ம ரிஸ்க்கு, நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்லாம் பார்க்கணும், நல்ல ஷேரை தேர்ந்தெடுக்கணும், புரோக்கருங்களை பேச்சை கேட்கக்கூடாது.
அதே சமயத்தில் நம்ம ஓனாக முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம மிக முக்கியமானது. அதேபோல் நம்ம உலகத்திலேயே மிக நம்பர் 1 முதலீடு பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது தான். ஏற்கனவே எல்லாம் புள்ளி விவரம் கொடுத்துருக்கேன். ஒரு 2 லட்ச ரூபா முதலீடு பண்ணியிருந்தா ஒரு 20 வருஷத்தில் எது அதிகமாக கிடைக்குது அப்படின்ட்டு ஒரு 5 இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம கம்பேர் பண்ணி சொல்லியிருந்தோம். பழைய வீடியோவை எடுத்து பாருங்கள். அது ஒவ்வொரு 5 முதலீடுகளும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்டு ஒன்று, 2வது ஷேர் மார்க்கெட்டு, 3வது வந்து ரியல் எஸ்டேட்டு, 4வது கோல்டு, 5வது வந்து பிஎஃப் மந்த்லி ரெக்கரிங் டெபாசிட் அண்டு போஸ்ட் ஆஃபீஸ் பிஎஃப், இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லியிருந்தேன். அது எல்லாத்தையுமே 20 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டு தான் ஃபீட் பண்ணுது. அதனால் உலகத்திலே நம்பர் 1 முதலீடு வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக நம்ம செல்வந்தராகக்கூடிய வாய்ப்பு பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கிறது மியூச்சுவல் ஃபண்டில் தான் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. பழைய வீடியோவை எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக அதில் வந்து உங்களுக்கு புரியும். ஒவ்வொரு இதையும் நான் போட்டிருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு வீடியோவில் அதை சொல்லிட்டு இருந்தால் ரிப்பீட்டடு கண்டென்ட்டாக இருக்கும். உங்களுக்கும் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து இன்றைக்கி ஒரு குட் நியூஸ் என்னென்னா, ஒரு 16 கோடியே 16.5 கோடி பேர் வந்து இப்போ ஷேர் மார்க்கெட்டில் டிமேட் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு குட் நியூஸ். இது ஒரு நல்ல வளர்ச்சி. அதனால் கண்டிப்பாக மார்க்கெட் ஏறும். மார்க்கெட் ஏறும் போது நம்ம வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்டு ஏறிடும். அதே சமயத்தில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஐஎம்எஃப் வேர்ல்டு பேங்க் வந்து 3.83 ட்ரில்லியன் இன்றைக்கி வந்து இந்தியன் எக்கனாமி இருக்குது. அந்த இந்தியன் எக்கனாமி வந்து 5 ட்ரில்லியனாக மாறப்போகுது அப்படின்னு அவங்க அறிக்கை கொடுத்துருக்காங்க. அதன் மூலம் நம்மளுக்கு வந்து இதெல்லாம் ஒரு குட் நியூஸு. மியூச்சுவல் ஃபண்டில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 10% மேலே நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது டீ வாங்கி கொடுக்குற பசங்க, அதே மாதிரி ஆட்டோ ஓட்டுறவங்க, தையல் இது மகளிர் வந்து தையல் தைக்கிறவங்க, இவங்க எல்லாமே வந்து இன்றைக்கி மியூச்சுவல் ஃபண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டு ஒரு சரியான முதலீடு தான். ஆனால் அந்த ஏற்ற இறக்கங்களுக்கு உட்பட்டதுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம ஒரு ரியல் எஸ்டேட்டில் நம்ம வந்து பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ரியல் எஸ்டேட்டோடைய 20 வருஷம் பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ஃபீட் பண்ணிவிடும். ரியல் எஸ்டேட்டினுடைய வருமானத்தையும் இது ஃபீட் பண்ணிடும். ரியல் எஸ்டேட்டு தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்ச்சிகரமான இன்வெஸ்ட்மெண்ட்டாக தெரியும். அதில் ஆனால் என்னன்னா, முதலீடு பண்ணுறதுக்கு பெரும் தொகை நம்மளுக்கு தேவைப்படும். அதே சமயத்தில் நம்ம வாங்குகிற இடம் ஏறாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதை ரியல் எஸ்டேட்டில் வந்து ஏமாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு பணம் தேவைப்படும் போது அவசரத்துக்கு அதை விற்க முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க. அதனால் ஒரு சிறிய தொகையை நீங்கள் எடுக்கவே முடியாது. பெரிய தொகையாக போட்டுட்டிங்கன்னா அதுலேருந்து ஒரு சிறிய தொகையை எடுக்கணுன்னா எடுக்க முடியாது. இந்த மாதிரி மைனஸ் பாயிண்ட்லாம் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்டில் வெறும் 500 ரூபா இருந்தால் கூட பண்ணிடலாம். சிறு சிறு தொகையை நம்ம முதலீடு பண்ணிக்கலாம். நம்ம பணம் தேவைப்படும் போது மொத்த பணத்தில் ஒரு லாபத்தை கூட ஒரு சிறிய தொகையாக நீங்கள் எடுத்துக்கலாம். ரெடீம் பட்டனை இது பண்ணிங்கன்னா 3 நாளில் உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துடும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுங்க. அதனால் மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது இதில் புரோக்கருங்க தொல்லையெல்லாம் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்லாம் நம்ம பார்க்க வேண்டியதில்லை. அதனால் நான் வந்து என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் வச்சுருக்கிற 6 மியூச்சுவல் ஃபண்டையும் சொல்லிட்டேன். அதை நீங்கள் ஓரளவுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். இது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸு ஷேர் பண்ணுங்கள். இதை பார்த்து கொண்டு இருக்க நிறைய நண்பர்கள் நண்பிகள் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஊக்குவிச்சா தான் இன்னும் நல்ல நல்ல வீடியோக்களை நான் ஓரளவுக்கு பண்ணி உங்களுக்கு உடனுக்குடன் தர முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. அதே சமயத்தில் பெல் ஐக்கான் பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் உடனுக்குடன் உங்களுக்கு வீடியோ வந்து சேரும். அதன் மூலம் நீங்கள் செல்வந்தராகக்கூடிய வாய்ப்பு தருணங்கள்லாம் ஈஸியாக கிடைக்கும். ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் பயனுள்ளதாக எடுத்துங்க. கண்டிப்பாக நீண்ட கால அடிப்படையில் நம்ம செல்வந்தராக முடியும். ஷேர் மார்க்கெட்டை பற்றியும் சொல்லியிருக்கிறேன். என்னுடைய அனுபவங்களை சொல்கிறீங்க. ஒரு 10 ஷேர் போட்டிருக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். அது ஓரளவுக்கு எனக்கு லாபத்தை கொடுத்துட்ருக்கு அப்படிங்கிறது நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். நான் எவ்வளோக்கு வாங்கினேன், இப்போ என்ன ரேட் இருக்கிறதுங்கிறத கன்சிடர் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வரும்போதுமா சீக்கிரம் செல்வந்தராகணும். இந்த சேனலோட நோக்கமே நீங்கள் வந்து செல்வந்தராகணும் அப்படிங்கிறது தான் இந்த சேனலுடைய நோக்கமே. நீங்கள் சீக்கிரம் செல்வந்தராகணும் எல்லாம் உள்ள ஆண்டவனை வேண்டிக்கிறேன். மறுபடியும் ஒரு சுவாரஸ்யமான விஷயங்களோட உங்களை அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன்.
நன்றி, வணக்கம்.